ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்கோ பார்க் போகிறோம். கரெக்டாக நீங்கள் வந்துட்டு கூகுள் மேப்பில் வந்துட்டு எக்கோ பார்க் போடல வந்துடும். இதான் என்ட்ரன்ஸு. நீங்கள் கரெக்டாக அந்த சிக்னல் லெஃப்ட் எடுத்து உள்ளே போயிட்டே இருக்கணும். நீங்கள் கார் பார்க்கிங்னா அந்த சைடு போகணும். இங்கே வந்துட்டு நிறைய இது இருக்கும், மண்டபமும் இருக்குது. நீங்கள் கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க டூ வீலர் பார்க்கிங்க்கு. இவங்க கரெக்டாக வந்து 1 ஹவருக்கு வந்துட்டு 12 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க டூ வீலருக்கு. ரைட்டில் ஒரு அண்ணா உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட தான் நம்ம டோக்கன் வாங்கணுமே. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போயிட்டே இருங்க, அவரே சொல்லுவார். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போயிட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு மண்டபம் அந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் நேராக போயிட்டு ரைட் சைடில் விட்ருங்க. ஏன்னா ரைட் சைடு தான் வந்து இந்த பார்க்கோட பார்க்கிங்னு சொல்லுவாங்க. ஒரு வழியாக நம்மளுக்கு ஒன்று இடத்த சூஸ் பண்ணி பக்காவாக விட்டாச்சு. நம்ம வந்து டோக்கன் வாங்கியாச்சு. சரி, ஒரு பொறுமையாக ஒரு ஸ்லோமோ போடலான்னு பார்த்தா நம்ம மச்சான் ஸ்லோமோ எடுக்கல. சரி, நார்மலாக எடுத்து ஒரு நார்மலாக ஒரு வாக்கை போட்டு பொறுமையாக போய்கிட்டே இருந்தோம். நீங்கள் நேராக போயிட்டே இருங்க, அங்கே தான் வந்து நீங்கள் டோக்கன் வாங்கணுமே. அங்கே நீங்கள் வந்து டோக்கனை வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு 25 ரூபாவா அந்த அங்கே பார்க்குறேன். 25 ருபீஸ் தான் ஒரு ஆளுக்கு. அதுவும் இல்லாமல் வந்து இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஓகேண்ணா. முக்கியமான விஷயமே டியூஸ்டே லீவ் பாங்க. அவுட் சைட் ஃபுட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ மெயினாக கதையே இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்க என்ன விஷயம்னு சொல்கிறேன். இந்த பார்க்கில் அதிகமாக போனீங்க இருக்குது. தம்பி, உன்னோட ஆசை என்னப்பா? என் உயிர் போகும்போது என் கண்ணில் ஒரு சொட்டு பயம் இருக்கக்கூடாது. டோக்கன் வாங்கிட்டு அண்ணன்ட்ட கொடுத்து அண்ணன் கிழிச்சு நம்ம கையில் கொடுத்துருவா போல். நம்ம வந்து கேட்டோம், ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும்னு சொன்னார். அது வந்து போட்டிங்க்கு. நீங்கள் நேராக மெயினில் வந்து ரைட் எடுத்திங்கனாலே நீங்கள் போட்டிங் வந்துடலாம். ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டே இருக்குது. மெயினாக இங்கே வந்து கப்பல் ஸ்டோரில் லவ்வர் ஸ்டோர் அதிகமாக இருக்குது. அப்படியே நடந்து நீங்கள் கண்டுக்காமல் வந்துக்கிட்டே இருங்கப்பா. நான் வந்துட்டு நடந்து வந்துட்டேன். ஏன்னா நான் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டோட போயிட்டு இருந்தேன். அதனால நான் நடந்தே வந்துட்டேன். சரி, அதை அப்படியே யோசிச்சுட்டு விடுவோம். நம்ம அப்படியே வந்துட்டா நம்ம கரெக்டாக வந்த டைமிங்க வந்து பார்த்தா நம்மளுக்கு போட்டிங்கு பக்காவாக ஜாக்கெட்லாம் கொடுத்துட்டாங்க. 2 பேர் வந்தோம். ஆனால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா 2 பேர் வர கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆள் இல்லைப்பான்னு சொன்னோம், வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம். சரி, ஓகே, பொறுமையாக நடந்து. மெயினான விஷயம் சொல்லிடுறேன், 2 பேர் வந்து அலோடு பண்ண மாட்டாங்க. அது எக்ஸ்ட்ரா 2 பேர் வரணும்னு சொல்கிறாங்க. 4 பேர் வந்தால் தான் போட்டை எடுக்கிறாங்கப்பா. சரி, ஓகே, அந்த 2 பேர் வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு நம்மளை யூடியூபரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ப்ரோ, எங்களை மட்டும் வீடியோ எடுத்துறாதீங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம அப்படியே பொறுமையாக அவங்கள எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துருந்தோம். பெடல் அடிக்கிறேன். அது ஒரு ஜாலியாக தான்ப்பா இருக்குது. நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு போட்டிங்கன்னா இந்த கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு வரலாம். ஒரு ஆளுக்கு 60 ருபீஸு கேஷ் எடுத்துகிட்டு போயிருங்க. ஜிபே திடீர்னு நாங்கள் வந்துட்டு வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த இடம் வந்துட்டு சொன்னாங்க அன்னியன் படத்தில் வந்ததுன்னு சொன்னாங்க. இந்த இது ஏதோ வந்துட்டு நீங்கள் நிறையா ஷூட்டிங் எடுத்துருக்காங்களா இந்த மரத்தில். இப்போ வந்துட்டு இல்லை, நீங்கள் வேணால் போய் பாருங்கள், அந்த சீன் ஒன்று இருக்கும். சூப்பர் கான்செப்ட். இப்போ நம்ம பெடல் பண்ணும்போது லிவர் மாதிரி இருக்குது, அது திருப்பணும் டைரக்ஷன் மாறுது. இது உண்மையிலே ஒரு ஒரு பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நம்மளை வந்து ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வந்து கூட்டு வந்துட்டாங்க. ஆனால் நான் எப்போயுமே தனியாக நம்மளை விட மாட்டாங்க. ஒரு அண்ணன் நம்மளுக்கு சேஃப்டிக்கு வருவாங்க. அந்த அண்ணனுக்கு வந்து ஒரு டேங்க்ஸை போட்டு நம்ம அப்படியே வந்தோம். அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து யூஸ் இல்லை அந்த ஜாக்கெட்டு. அதனால் நம்ம அப்படியே அதை கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆஹா, வாத்துங்க இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வாத்துக்கறி தான். இங்கே வாங்கி பொண்டாட்டில ஐயோ முத்து அண்ணா, சாரிண்ணே. சரி, ஓகே சொல்லிட்டு பாத்ரூம் போகலான்னு போனோம். நல்லா நீட்டாக தான் இப்போ மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த எக்கோ பார்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட் ரூமில் நீட்டாக வச்சுருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ஃபேமிலியாக வரது இது ஒரு செம்ம ஸ்பாட். இது கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. போட்டிங்லாம் இங்கே செம்ம சேஃபாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் இங்கே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சரி, ஓகே, பசிக்குதுன்னு சொல்லிட்டு கேண்டீனில் தான் சாப்பிட்றதுக்கு போனோம். அழகாக ஃப்ரெண்டு சொன்னால் ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்லான்னு. தேவையில்லாமல் நான் தான் வந்துட்டு கான்ஸ்டாண்ட் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். இங்கே கிட்ஸுக்கு வந்துட்டு நிறையா ரெடி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம பையனும் விளாண்டுட்டு இருந்தாங்க காமெடியாக. நம்ம சாண்ட்விச் வந்துச்சுப்பா. ஒரு பைட்டு தான் வச்சா உண்மையில ரொம்ப ஒரு மொக்கையாக தான் இருந்துச்சு. நான் இங்கே ஏற்கனவே சாப்பிட்டேன்னு சொன்ன ஃப்ரெண்டு, நல்லா தான் இருக்கும்டி. இதை நீங்கள் பார்த்துருந்தா இந்த கேண்டீனில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். சுத்தமாக வந்துட்டு வாயில் வைக்க முடியலப்பா. அந்த மாதிரி டெஸ்ட்டு தான். 70 ரூபாய்க்கு ரொம்ப வேஸ்ட்டு. பூனைங்களுக்கு போட்டோம். பூனைங்களே வந்துட்டு தனிட்டு தான் சாப்பிட்டுச்சிங்க. ஒரு 3 மணி 2 மணி மேலே தான் கேண்டீன் எல்லாம் கிடைக்கும் போல். அந்த மாதிரி தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நார்மல் தான். வெளியே வந்து ஃபுட் அலோவ் பண்ண முடிக்கிறாங்க. ரொம்ப அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குதுப்பா நம்மளுக்கு. என்னதான் இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டாக தான்ப்பா நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா இது வந்துட்டு பட்ஜெட்டாகவும் இருக்குது. ஃபேமிலி குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. காலையில் ஃபுல்லாக லவர்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு 4 மணிக்கு மேலே போங்க, நல்லா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். மெயினாக தயவு வச்சு ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அந்த தெருத்தில் 1000 போனி ஆயிரும். அடுத்து எங்கே நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.